இப்போ இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சி நியூசிலாந்தில் போய் எடுத்தாங்க. அந்த இடத்துல ஷூட்டிங் பண்ணுவதற்கே வந்து பர்மிஷன் வாங்குறதே அவ்வளோ பெரிய போராட்டம். ஒரு வழியா பர்மிஷன் வாங்கி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 17 கோடி, 18 கோடி அந்த ரேஞ்சுக்கு அங்க செலவு பண்ணியிருக்காங்க. அது இல்லாம அந்த கேமராமேன் திரு வந்து அந்த பாடல்ல வந்து இன்ஃப்ராரெட் கேமராவ பயன்படுத்தி அந்த சாங்லாம் எடுத்தாங்களாம். அத வந்து எடுக்கும்போது ஒரு பெரிய அளவுல பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப உண்மைய சொல்லணும்னா, கேம் சேஞ்சர் படம் பார்க்க நான் போம்போது, எனக்கு அந்த படத்தின் மீது ஒரு தனிப்பட்ட ஆர்வம் வந்ததுக்கு காரணமே, இந்த பாடல் காட்சி எப்படி இருக்கும்? அத எப்படி எடுத்திருப்பாங்கங்கிற ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருந்தது. உள்ள போய் பார்த்தா அந்த பாடலையே காணோம். நான் என்ன நெனச்சேன், சரி ஒருவேள ரோலிங் டைட்டில்ல போடுவாங்க போல இருக்குன்னு படம் முடிஞ்சதுக்கப்புறம் உட்கார்ந்தே இருக்கேன். எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா படத்துல அது இல்ல. என்னன்னா, நீங்க பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட்ன்னு தூக்கி போட்டுட்டு வந்துட்டீங்க. அதுக்கு செலவு பண்ண தயாரிப்பாளருடைய பணத்த வந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்த மாரி இந்த படத்துல வந்து இவர்கள் நிறைய தவறு செய்தது ஒரு முக்கியமான காரணம். இதெல்லாம் இல்லாம ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு கிளாரிட்டியோட அந்த படத்த எடுத்திருந்தா, அந்த படம் இன்னும் ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கும்.